வணக்கம் நண்பர்களே. என்ன வினாடி வினா பதிலுக்கு தயாராகி விட்டீர்களா? இந்தியாவின் உயர்ந்த சட்டம் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? 26 ஜனவரி 1950ஆம் ஆண்டு. ஒரு நாட்டிற்கு அரசியலமைப்பு ஏன் தேவைப்படுகிறது? முறையான நிர்வாகம் மற்றும் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக. சாதாரண சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அரசியலமைப்பு பாதுகாக்கும் ஒரு உரிமை எது? கருத்து சுதந்திரம், சமத்துவ உரிமை. பாருங்கள், வீடியோவிற்கு செல்லலாம். இந்த வீடியோவில் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு ஏன் தேவை? வாருங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நாட்டின் ஆட்சி முறை, அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை வரையறுக்கும் வழிகாட்டி ஆவணம். அரசியலமைப்பு என்றால் என்ன? அடிப்படை சட்டங்களின் தொகுப்பு. ஒரு நாட்டின் ஆட்சி முறைக்கான ஒட்டுமொத்த அடிப்படை சட்ட விதிகளையும் கட்டமைப்பையும் கொண்ட வழிகாட்டி நூல். அதிகாரங்கள், கடமைகள். அரசாங்கத்தின் 3 அங்கங்கள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை எவ்வாறு இயங்க வேண்டும் என்று வரையறுக்கிறது. நாட்டின் வரைபடம், ப்ளூ பிரிண்ட். ஒரு வீடை கட்ட வரைபடம் தேவைப்படுவது போல் நாட்டை சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடத்த இதுவே வரைபடம். இந்த மூன்றையும் அடங்கியதே அரசியலமைப்பு. ஏன் அரசியலமைப்பு தேவைப்பட்டது? 1. ஆட்சி முறையை தீர்மானிக்க. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டை எவ்வாறு ஜனநாயக வழியில் ஆட்சி செய்வது என்ற கேள்விக்கு பதிலாக அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதிகாரத்தை கட்டுப்படுத்த. அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு எல்லை வகுத்து அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சர்வாதிகார போக்கை தடுக்க தெளிவான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. உரிமைகளை பாதுகாக்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான உரிமைகளை வழங்கி அவர்களின் சுதந்திரத்தை அரசாங்கம் தட்டி பறிக்காமல் பாதுகாக்கிறது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் என்னென்ன? முதலாவது, சமத்துவ உரிமை. சட்டத்தின் முன் நாட்டின் அனைத்து குடிமக்களும் சமமானவர்கள். சாதி, மத, பாலின வேறுபாடின்றி அனைவரும் சமம். 2வது, சுதந்திர உரிமை. பேச்சு சுதந்திரம், எண்ணங்களை வெளிப்படுத்தும் உரிமை மற்றும் நாட்டில் எங்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை. 3வது, கல்வி உரிமை. குழந்தைகளுக்கு தரமான கட்டாய அடிப்படை கல்வி பெறும் உரிமையை அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. 4வது, மத சுதந்திரம். தான் விரும்பிய மதத்தை பின்பற்றவும், பரப்பவும் மற்றும் மத வழிபாடுகளை மேற்கொள்ளவும் நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுதந்திரம் உள்ளது. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இந்தியாவில் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை. ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, நாட்டின் உயர்ந்த அரசியல்வாதியாக அல்லது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களே. சமமான நீதி உத்தரவாதம். சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொருந்தும். தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவே இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலமாகும். ஜனநாயகத்தை பாதுகாத்தல். மக்களே நாட்டின் உண்மையான அதிகாரம். இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. மக்கள் வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். வாக்குரிமை மற்றும் தேர்தல்கள் நேர்மையாக நடைபெற அரசியலமைப்பே அடிப்படை. இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. மக்கள் வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். வாக்குரிமை மற்றும் தேர்தல்கள் நேர்மையாக நடைபெற அரசியலமைப்பே அடிப்படை. அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கும் உரிமையையும் குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் பொறுப்பையும் அரசியலமைப்பு மக்களுக்கு வழங்குகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை. பல்வேறு மொழிகள், நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசும் மக்களை ஒரே சட்ட விதிகளின் கீழ் ஒருங்கிணைக்கிறது. பல்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரம். அனைத்து மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் சமமான மதிப்பும் பாதுகாப்பும் வழங்குகிறது. தேசிய ஒருமைப்பாடு. வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வோடு அனைவரையும் பிணைக்கும் சக்தியாக விளங்குகிறது. அரசியலமைப்பு இல்லை என்றால் கட்டுப்பாடற்ற அதிகாரம்.
அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு எல்லை இருக்காது. சட்டங்களில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு நாட்டின் அமைதி சீர்குலையும் அபாயம் உண்டாகும். உரிமைகள் பறிபோகும். மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் போகலாம். ஜனநாயகம் வீழ்ச்சி அடைந்து சர்வாதிகாரம் உருவாக வழிவகுக்கும். அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் வரைவு குழு தலைவர். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அமைக்கப்பட்ட வரைவு குழுவின் டிராப்டிங் கமிட்டி தலைவராக செயல்பட்டார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இவரது இணையற்ற பங்களிப்பால் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950 அன்று இந்திய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைக்கு வந்தது. அதுவே நமது குடியரசு தினம் என்று அழைக்கப்படுகிறது. வினாடி வினா கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அது அனைவரும் அறிந்ததே. டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டார். கேள்வி 2. இந்திய அரசியலமைப்பு எந்த நாளில் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது? அதுவும் அனைவரும் அறிந்ததே. ஜனவரி 26, 1950. இந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது எந்த கோட்பாட்டை குறிக்கிறது? சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் த லா. யாரும் சட்டத்திற்கு மேலானவர்களும் இல்லை, கீழானவர்களும் இல்லை. ஆதலால் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நன்றி. இந்திய அரசியலமைப்பு நமது உரிமைகளின் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஜனநாயகத்தின் வலுவான அடித்தளம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.